Let's doodle Talapati Vijay. Sorry, CM Vijay sir. ஸோ இந்த டூடில வந்துட்டு நான் ஆக்சுவலி ப்ரோக்ரியேட்ல தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டூடில் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பிக் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து விஜய் சாரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராமினென்ட்டா தெரியுற மாதிரி ஒரு பிக்சர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு டூடில்ன்றதுனால நம்ம எக்ஸாக்டா அப்படியே போட்டோ ரெப்ளிகா பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் அங்கங்க எடுத்துட்டு அந்த ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம ஒரு டூடில் கிரியேட் பண்ண போறோம்ன்றதுனால ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிளியரா தெரியுற மாதிரி இருக்கிற ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டூட்லிங் ப்ராசஸை இன்னும் ஈஸி ஆகுறதுக்கு நான் வந்து சிமெட்ரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். வெர்டிகல் சிமெட்ரி வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் டிராயிங் அசிஸ்ட் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு சைடும், அதாவது ஒரு சைடு நான் என்ன வரைகிறேனோ அதை வந்து இன்னொரு சைடும் ரெப்ளிகேட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ரஃப் ஸ்கெட்ச், பேசிக்கா ஒரு ரஃப் ஸ்கெட்ச் பண்றதுக்கு வந்துட்டு பென்சில் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இந்த பென்சில் ப்ரஷ் வந்துட்டு நம்ம பேப்பர் பென்சில் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அழுத்தி வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து திக்கா ஒரு டார்க்கான லைனா விழும். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் கொடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா தின் லைனா லைட்டா விழும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரெஷர் கம்மியா கொடுத்து வரைகிறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைட்டா ஒரு ஷேப் நீங்க வந்து பில்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க டார்க்கரா ஷேப் பில்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டீட்டெயிலிங் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ சேம் மெத்தட் தான் நான் இங்கேயும் வந்துட்டு ஃபாலோ பண்றேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பில்ட் பண்ணலாம் டூடில் வரைகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைய போறோம். சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்க்கிளை வந்துட்டு நான் இதுல சென்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் சிமெட்ரி வந்துட்டு ஒழுங்கா ஒர்க் ஆகணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் சர்க்கிளை வந்துட்டு நல்லா அலைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்க்கிளை வந்துட்டு வெர்டிகல் அண்ட் ஹாரிசாண்டலா வந்துட்டு 4 செக்ஷன்ஸா நம்ம டிவைட் பண்ண போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெறும் சர்க்கிள் மட்டும் தான் வரைஞ்சிருக்கோம். நம்மளோட ஃபேஸ் எப்பவுமே பெர்ஃபெக்டா சர்க்கிள் ஷேப்ல இருக்காதுல்ல. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி யூ ஷேப், வி ஷேப், அந்த மாதிரி ஷேப் டிஃபர் ஆகி தானே இருக்கும். ஸோ அதை இங்க ரெப்ளிகேட் பண்றதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் ஒன்று வரைஞ்சுக்கோங்க. இது டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபீச்சர்ஸ்லாம் எங்கெங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ண போறோம். நம்ம ஹரிசாண்டலா ஒரு லைன் டிவைட் பண்ணிருக்கோம்ல, அந்த லைன்ல தான் வந்துட்டு நம்ம ஐஸ் வந்துட்டு வரைய போறோம். கண்ணு வந்துட்டு அந்த இடத்துல தான் வரைய போறோம். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு நோஸ் வரைய போறோம். அந்த நோஸுக்கும் சர்க்கிளோட என் லைன் இருக்குல்ல, அந்த என் லைன்ல வந்துட்டு நம்மளோட ஜா போர்ஷனா வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோஸ்க்கும் ஜா போர்ஷனுக்கும் சென்டர்ல வந்துட்டு நம்ம வந்து மவுத் வரைய போறோம். நம்ம கண்ணுக்கும் நோஸுக்கும் நடுவுல, அதாவது அந்த மெஷர்மெண்ட் லைக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐஸ் அண்ட் நோஸ், அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்துட்டு கரெக்டா நம்ம இயர்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ண போறோம். ஸோ காது வந்துட்டு பிளேஸ் பண்றதுக்கு வந்து நீங்க பெருசா லைக் அப்படியே எக்ஸாக்டா வந்துட்டு காதோட ஷேப் வரையணும்னு கிடையாது. சும்மா ஒரு மாதிரி சி மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சு இல்ல பிராக்கெட் மாதிரி போட்டீங்கன்னாலே டூடிலுக்கு வந்துட்டு மோர் தென் எனஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு இயர் ஷேப் வந்துட்டு நம்ம வரைஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வெர்டிகலா டிவைட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது வந்து நம்ம இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ண போறோம். ஸோ மொத்தம் 4 பார்ட்ஸா வந்துட்டு நம்ம வெர்டிகலி டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதில் இப்போ லேட்டஸ்டா டிவைட் பண்ண இடத்துல சென்டர்ல வந்துட்டு ஐஸ் வரைய போறோம். ஐஸ் வரைய இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஜஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர்ல இருந்து சும்மா கீழே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மெஷர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நோஸ் பிளேஸ்மெண்ட் வச்சுக்கலாம். அது கீழே லிப்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியணுன்றதுக்காக நான் இங்க டார்க்கா வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நான் எல்லா லேயர்ஸ்லயும் ஒபாசிட்டி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஸ் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுல 2 ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைலைட்ஸை வந்துட்டு ரஃபா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஐஸ் வந்துட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் லைவ்லியா இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட ஐப்ரோஸ் வந்துட்டு ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப தின்னாவும் இருக்காது, கொஞ்சம் வந்துட்டு மிட் ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்க ரெப்ளிகேட் பண்ண போறோம். ஐப்ரோஸ் வந்துட்டு நம்ம எக்ஸாக்டா நம்ம கண்ணு வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் மேல வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இதுல என்னன்னா நம்ம ஐப்ரோஸ் எவ்வளோக்கு எவ்வளோ மேல ஏத்துறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷனும் வந்துட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டடா காமிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறக்குறோமோ எக்ஸ்பிரஷன் வந்துட்டு கொஞ்சம் சட்டிலா காமா ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம ஐப்ரோஸ் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நோஸ் வரைய போறோம். இந்த டூடில்ல வந்துட்டு நோஸ் வரைகிறதுக்கு நீங்க எது ட்ரையாங்கிள் ஷேப், அப்படி இல்லைன்னா யூ ஷேப், அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஒரு லைன், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் லெஸர் தேன் மாதிரி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இங்க வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி தான் வந்துட்டு இங்க நோஸ் வரைஞ்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸ் வந்துட்டு டூடில் பண்ண போறோம். இங்க லிப்ஸ் டூடில் பண்றதுக்கு நீங்க எய்தர் வந்துட்டு இந்த மாதிரி யூ ஷேப் வரைஞ்சிட்டு அதுல எய்தர் சைடும் ஒரு டாட் வச்சீங்கன்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு லைன் வரைஞ்சா அந்த லைன்லயும் எய்தர் சைடு ஒரு டாட் வச்சுட்டு கீழே குட்டியா ஒரு யூ ஷேப் வரைஞ்சிங்கன்னா சும்மா அப்படியே வாய் வந்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு லைன் வரைஞ்சு யூ வரைஞ்சாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சு யூ வரைய போறேன். இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன மார்க் பண்ணிருக்கேன்னா கண்ணுக்கு நடுவுல அவ்வளவுதான் ஐஸோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐஸ் மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு இந்த ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவுல ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா நல்லா பல்லு தெரியுற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நான் இங்க ரெப்ளிகேட் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இந்த மவுத்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீச்சர் டீடைலிங் ஆட் பண்ண போலாம். இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு மேல் ஃபேஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மீசையோ தாடியோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு செப்பரேட் பண்ணி காமிக்கும் மத்தவங்களோட. ஸோ அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் பிக்லயும் ஒரு யூனிக்கான முஸ்டாஷ் அதாவது மீசை இருக்கு, அப்படி இல்லைன்னா தாடி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எக்ஸாக்டா இல்லைனாலும் கொஞ்சம் அதுக்கு லைக் அது இதுதான் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி நம்ம இங்க ரெப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ அவருக்கு மீசை பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கரான மீசை இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு லைட்டா ஒரு திக்கான ஒரு மீசை வரைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே வந்து ஃப்ரெஞ்ச் பேட் மாதிரி வச்சு ஒரு தாடி ஃபுல்லா வருது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம எக்ஸாக்டா ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மீசையும் தாடியும் கனெக்ட் ஆகிற போர்ஷனும் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு வரைஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரஃபா வந்துட்டு ஷேட் பண்ணிக்கலாம். ரஃபா ஷேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இயர்ஸ் வரைய போறோம். இயர்ஸ் வந்துட்டு நம்ம பெருசா டிஃபைன் பண்ண போறது கிடையாது. ஃபர்ஸ்டே நம்ம வரைஞ்ச ஷேப் தான் ஒரு மாதிரி சி ஷேப்ல வந்துட்டு நம்ம இயர்ஸ் வரைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இயர்ஸோட டீடைலிங்க்கு வந்துட்டு அந்த இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு இன்னொரு ஒரு பிராக்கெட் மாதிரி ஒரு ஷேப், அப்படி இல்லைன்னா ஜி மாதிரி ஒரு ஷேப் ரெண்டு சைடும் போட்டீங்கன்னா இயர்ஸோட டீடைலிங் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹேர் லைன் வரைய போறோம். ஹேர் லைன் வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் லைக் ஹேர் லைன் வந்துட்டு ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்ல இருக்கும். அந்த இதுல வந்துட்டு எய்தர் சைடும் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷார்ப் மார்க் வந்துட்டு டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த மார்க்கை வந்துட்டு நம்ம இங்க ரெப்ளிகேட் பண்ணி ரெண்டு சைடும் வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இது பெருசா நீங்க வந்துட்டு ரொம்ப டீடைலிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் அந்த ரெஃபரன்ஸ் பிக்ல இருக்கிற ஷேப்பை வந்துட்டு லைட்டா ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாலே போதும். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதுதான் ஃபேஸ் அப்படின்றத. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து முடி வரைய போறோம். முடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான ஹேர் மாதிரி தான் இருக்கு எதிர் சைடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா காதும் ஃபேஸும் வந்துட்டு ஜாயின் ஆன பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஜஸ்ட் ஒரு லைன் வந்துட்டு மார்க் பண்ண போறோம். அந்த லைன்ல இருந்து அப்படியே கன்டினியூ பண்ணி ஏசிமெட்ரிக்கலா சும்மா அந்த ஹேர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் வரைஞ்சு நம்ம ரெண்டு சைடையும் வந்துட்டு ஜாயின் பண்ண போறோம். ஸோ யா இது வந்து ரொம்ப ஏசிமெட்ரிக்கலா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த ஹேர் லைனை மட்டும் அந்த ஃப்ளோ மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் ஜிக்ஸாக்கா ஒரு லைன் வரைஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃபேஸை கியூட்டரா காமிக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணு வரைஞ்சிருக்கோம்ல அந்த கண்ணை வந்துட்டு இரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கண்ணு பிடிச்சிருந்தா அதே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கண்ணை வந்து இரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் இன்வெர்டட் யூ வரைஞ்சிங்க அப்படின்னா எதர் சைடும் வரைஞ்சா நல்லா அப்படியே கண்ணு இன்னும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸே நல்லா அப்படியே ரொம்ப சிரிக்கிற மாதிரி காமிக்கும். இன்னும் கியூட்டராகவும் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ யா இதான் நம்மளோட ரஃப் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட்லைனிங் பண்ண போறோம். ஸோ அவுட்லைனிங்க்கும் வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ரியேட் ப்ரஷ்ஷை வந்துட்டு லைட்டா மாடிஃபை பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் தான் இதுலயும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அவுட்லைன் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் பண்றது வந்துட்டு நான் இன்னும் நல்லா ஸ்பீடா ஒரு டைம் லேப்ஸ்ல போட்டுறேன். பிகாஸ் இது பெருசா லைக் ஏன்னா ஒன்றும் கிடையாது, இதுல பெருசா எதுவும் இல்லை. ஒன்ஸ் அவுட்லைன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெங்க நெசசரியோ அங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் கலர்ல வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஆர் நீங்க வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல ஷேட் பண்ணிக்கோங்க. ஹேர் லைன் வந்து அதாவது முடி ஹேர் லைன் வந்துட்டு அவுட்லைன் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்மூத்தான லைன்ஸா யூஸ் பண்ணாம கொஞ்சம் ஜிக்ஸாக்கா லைன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹேரோட ஃப்ளோ வந்துட்டு நேச்சுரலா இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்லயும் வந்துட்டு நேச்சுரலா சிட் ஆகிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டா வந்துட்டு அவுட்லைன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இது ஃபேஸ்ன்றதுனால ஸ்கின் டோன் மட்டும் தான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து இந்த ஸ்கின் டோன் வந்துட்டு மிட்டான ஸ்கின் டோன் தான், லைக் நாட் டூ ஃபேர் ஆர் நாட் டூ டார்க் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன் எடுத்துட்டு ஜஸ்ட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை நீங்க வந்து பென்சில்ல ஃபில் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு
ஷேட் ஆரஞ்ச் ப்ரௌன் ஷேட் மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆரஞ்ச் ரெட் ப்ரௌன் ஷேட் லைக் நிறைய ஷேட்ஸை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கின் டோன் நீங்க வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்துட்டு ஷேட் பண்ண போறோம். ஷேடிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஹைலைட்டட் ஏரியா அந்த சைடு லைக் நான் ரொம்ப டீப்பா போல, ஜஸ்ட் மேலாப்ல மட்டும் சொல்றேன். அதாவது டீப்பா எனக்குமே ஃபுல்லா தெரியாது, ஜஸ்ட் எனக்கு வந்து வரைய தான் தெரியும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பெருசா தெரியாது எனக்கு. ஸோ இப்போ நம்ம லைட் ஒரு சைட்ல இருந்து விழுதுல, அந்த லைட் படுற சைடு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பிரைட்டா தெரியும்ல, அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேடிங் போய்க்கலாம். அதாவது டார்க்கர் சைடு, அதாவது லைட் படாத சைடு, அந்த சைடை வந்துட்டு ஷேட் பண்ண போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா ஷேட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு இந்த லைட் படுற சைடு வந்து ஷேட் பண்றதுக்கு நான் ஹார்ட் லைட் அப்படின்ற ஒரு பிளெண்டிங் மோட் வந்துட்டு யூஸ் பண்றேன். இந்த ஹார்ட் லைட் அப்படின்ற பிளெண்டிங் மோட் யூஸ் பண்ணும்போது நம்ம கலர்ல வந்துட்டு லைட் கலர் வச்சு ஷேட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்கின் கலரோட பிளெண்ட் ஆகி அது ஒரு மாதிரி லைட்டான ஒரு ஷேடு தரும். அதே மாதிரி டார்க் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்கின் கலரோட பிளெண்ட் ஆகி அது ஒரு டார்க் ஷேடோ எஃபெக்ட் வந்துட்டு தரும். ஸோ பேசிக்கா இதுதான் லைக் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இந்த ஹார்ட் லைட் அப்படின்ற பிளெண்டிங் மோட் வந்துட்டு நான் இங்க வந்து யூஸ் பண்றேன். இந்த ஹார்ட் லைட் பிளெண்டிங் மோட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் லைட் இருக்கிற ஏரியா வந்துட்டு கலர் பண்ண போறேன். அதாவது ஹைலைட் வந்துட்டு பண்ண போறேன். அந்த ஹைலைட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டான கலர், அதாவது எல்லோயிஷ் கலரை வந்துட்டு பிக் பண்ணிட்டு ஒரு லைட்டா ரொம்ப சேச்சுரேட்டடா இல்லாம ரொம்ப அப்படியே கிரே சைடும் இல்லாம மிட் டோனா இருக்கிறத சூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹைலைட் ஏரியா வந்து வரைஞ்சுக்கிறேன். அந்த ஹைலைட் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நோஸ்க்கு மேல, அதாவது லைட்டா நோஸ்க்கு மேல ஒரு டாட், அதுக்கப்புறம் சீக்ஸ்ல ஒரு டாட், அதுக்கப்புறம் எஜஸ்ல வந்துட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு லைன் அந்த மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியதுதான். அப்புறம் லைட் படுற சோர்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்துட்டு லைட் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இதுக்காக வந்துட்டு தின்னா அந்த சைடும் ஒரு ஹைலைட் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹைலைட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டார்க்கான கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு, அதாவது ரொம்ப டார்க் கிடையாது, கொஞ்சம் மிட்டா, அதே மாதிரி ஓவர் சேச்சுரேட்டடும் இல்லாம ரொம்ப கிரேஷாவும் இல்லாம ஒரு மிட் டோனா வந்துட்டு ஒரு ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு டோன் வந்துட்டு லைக் சூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஷேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது டூடல் அப்படின்றதுனால நம்ம இண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஷேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா நீங்க வந்துட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைன்ஸ் ஒட்டியே நீங்க வரைஞ்சாலே அது ஒரு மாதிரி ஷேட் கொடுத்த ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ அதை மாதிரி ஃப்ரீயா நீங்க பாட்டுக்கு ஷேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா லைக் வரைஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபேஸை வரைஞ்சு முடிச்சா நீங்க எதர் இப்படியே ஃபேஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு சாலிட் கலர், அதாவது ஒரு கலர்ல வந்துட்டு ஒரே கலர் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு கலர் பேக்ரவுண்ட் மாத்தி கொடுத்துட்டு மேல நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வேர்டிங்ஸோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி நீங்க இதை போஸ்டரை கூட போடலாம். ஸோ யா, இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பாடியை ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து செஸ்ட் வரைக்கும் எப்படி ஆட் பண்ணணுன்றத சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் நம்ம பாடி ஆட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து எனக்கு வரைய ஈஸியா இருக்குன்றதுக்காக சிமெட்ரி வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். டிராயிங் அசிஸ்ட் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம ஐஸ் வரைஞ்சோம்ல, ஐஸோட சென்டர்ல இருந்து சும்மா ஒரு ரஃபா இமேஜினரி லைன் வந்து ஒரு டிரா பண்ணிக்கோங்க. அந்த லைன்ல இருந்து ஜா லைனுக்கு கீழே சும்மா ரெண்டு கோடு, அந்த அதாவது அந்த ஐஸோட சென்டர் லைன்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வர மாதிரி ஒரு ரெண்டு கோடு நீங்க வரைஞ்சுக்கோங்க. லைக் ரொம்ப நீளமாவும் இல்லாம ரொம்ப சின்ன கழுத்தாவும் இல்லாம மிட்டா ஒரு ரெண்டு கோடு வரைஞ்சுக்கோங்க. அந்த ரெண்டு கோடு வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இயர் இருக்குல்ல, காது முடியுதுல, அந்த எண்ட்ல இருந்து சும்மா ஒரு லைன் வந்துட்டு கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் இமேஜினரி லைன், அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த நெக் லைன் வந்துட்டு முடியுதுல, அந்த இடத்துல இருந்து அந்த காதுல இருந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த ரெண்டு லைனும் அந்த காதுல இருந்து லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆற மாதிரி சும்மா ஸ்லாண்டிங்கா ரெண்டு சைடும் ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பாடியோட ஷேப் வந்துட்டு கிடைச்சிரும். அந்த இன்டர்செக்ட் ஆற பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டு லைனும், அதாவது கழுத்துல இருந்து வர லைனும் அந்த காது கிட்ட இருந்து வர லைனும் இன்டர்செக்ட் ஆற பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து ஷோல்டர், அதுதான் வந்துட்டு ஷோல்டர் பாயிண்ட், அதுல இருந்து நம்ம சும்மா கை வரைஞ்சுக்கலாம் ரெண்டு சைடும். அதுக்கு சும்மா ரெண்டு சைடும் ஒரு கர்வ் வரைஞ்சுங்க. ஏன்னா எனிவேஸ் நம்ம கிளாத் தான் போட போறோம். அப்படி இல்லைன்னா கிளாத் ஷேப்ல சும்மா வேவியா ஏதோ ஒரு லைன் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். பேசிக்கா வந்துட்டு இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் நம்ம வந்து காலர் வரைஞ்சு அதுல அந்த ஷர்ட்ல இருக்கிற மாதிரி காலர்ஸ் எல்லாமே டீடைலிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷர்ட் போட்ட மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கலர் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த ஷர்ட்டுக்கும் நீங்க கலர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா வந்துட்டு செஸ்ட் வரைக்கும்
ஒரு பாடி வந்துட்டு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபேஸ் இருக்கும். ஸோ ரெண்டையும் நீங்க வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு நீங்க பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளா ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆட் பண்றதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் கலர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து ரெட் கலர் ஃபில் பண்றேன். பிகாஸ் ஹீஸ் அ சிஎம் நவ். ஸோ சிஎம் ஆயிட்டாரு. அவரோட கட்சி கொடியே நம்ம வந்துட்டு பேக்ரவுண்டா போட்டுடலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ ஷேட் தானே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாலிட் கலர் ரெட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல்லோ கலர் எடுத்துட்டு அந்த எல்லோ கலர்ல வந்துட்டு சும்மா அப்படியே ஜிக்ஸாக்கா வந்துட்டு ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். அந்த ஜிக்ஸாக்கா லைன் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க செட்டிங்ஸ்ல வந்துட்டு காசியன் பிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பிளரிங் ஆப்ஷனை வந்துட்டு பிக் பண்ணிட்டு அந்த டிராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பிளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பிளர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ யா அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டும் நீங்க வந்து டூடல் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இதை நீங்க வந்துட்டு இதை நீங்க சும்மா உங்களுக்கு வீட்ல போஸ்டரா நீங்க சும்மா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போஸ்ட் போடணும் அப்படின்னா நீங்க போஸ்டும் போட்டுக்கலாம். ஸோ யா அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக் டூட்லிங். நீங்க வந்து டூடில் பண்ணும்போது அப்படியே ஃப்ரீயா நீங்க பாட்டுக்கு டூடில் பண்ணுங்க. அதாவது நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக் இருக்குன்னா அந்த ரெஃபரன்ஸ் பிக் மாதிரியே அது லைக் அவங்கள பார்த்தோன்னே அவங்க தான் லைக் அதுதான் அந்த மாதிரி தெரியணுன்றது ரொம்ப அவசியம் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணீங்கனாலே போதும். இப்போ சில பேர் வந்துட்டு ஹேர் கலர் பண்ணியிருப்பாங்க. சும்மா நீங்க ஒரு கியூட்டா ஒரு ஃபேஸ் வரைஞ்சிட்டு அவங்க ஹேர் கலரை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கனாலே அது அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ டூட்லிங் வந்துட்டு நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணாதான் அது வந்துட்டு ரொம்ப ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆக்சுவலி இது ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கிற விஷயம் இதெல்லாம். ஸோ அதனால ஃப்ரீயா பண்ணுங்க. ஆர்ட்ன்றது வந்துட்டு உங்களுக்கு மேக்சிமம் ஃப்ரீடம் தர ஒண்ணு. நீங்க வந்து என்ன வேணாலும் நீங்க வந்து பண்ணிட்டு அது உங்க ஸ்டைலுன்னு சொல்லிக்கலாம் ஆர்ட்ல. நான் அதுக்குன்னு சொல்லி ஆர்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்துட்டு பேட் ஆர்ட் அப்படின்றது கிடையாது தெரியுமா? ஏன்னா வந்து இப்ப குழந்தையே ஒரு கிறுக்கி கொடுத்தாலும் நீங்க அவங்க அம்மா கையில கொடுக்கும்போது அந்த அம்மாக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால டூடில்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. இதே மாதிரிதான் வரணும், இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி கிடையாது. ஃப்ரீயா உங்களுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க பாட்டுக்கு வரைங்க, ஜாலியா வரைங்க. ஸோ யா அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால ஷேர் பண்ணுங்க. ஐ லவ் டு see தட். நான் வந்து முடிஞ்சா என்னோடதுல நான் ரீஷேர் பண்றேன். அப்படி இல்லைன்னா ரீபோஸ்ட் ஏதாவது ஒன்று பண்றேன். ஸோ யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரையலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க.